வணக்கம் மக்களே, நான் உங்கள் வேலவன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நீங்க நல்லா இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நேத்து ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வெளியே போயிட்டு நல்லா ஜாலியா சந்தோஷமா இருந்திருப்பீங்க. இன்னைக்கு மண்டே வந்து நான் இந்த வீடியோ காலையில ரெக்கார்ட் பண்றேன். இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ் மக்களே. ரொம்ப வைரலான கண்டென்ட், ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நேத்து நம்ம ஹைதராபாத்ல வந்து நம்ம பிரதமர் மோடி, அதாவது நம்ம நாட்டோட பிரதமர் மோடி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போதைக்கு கோல்ட வாங்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்பான நியூஸை வந்து சொல்லியிருக்காரு. இன்னைக்கு பிளாஷ் நியூஸா எல்லா நியூஸ்லயும் அதுதான் போயிட்டு இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா அதை இந்த வீடியோல நான் சொல்றேன் என்னன்ட்டு. அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல வந்து கோல்ட வந்து தங்க இப்ப வாங்காதீங்க அப்படின்ற மாதிரி, இப்போதைக்கு வாங்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நம்ம பிரதமர் மோடி அவர்களும் வந்து அந்த நியூஸை இன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஏன் பிரதமர் மோடி அவர்கள் வந்து தங்கத்தை இப்ப வாங்காதீங்க சொல்றாரு? அது மட்டும் இல்லாம போன வீடியோ நான் போட்டல தங்க வீடியோல, அதுல வந்து ஒரு கமெண்ட் வந்திருக்கு. எதுவும் தெரியாம இவன் வளர்றான், சும்மா வளர்ந்து இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் வேற வந்தது. அது மட்டும் இல்லாம இன்னொரு கமெண்ட் என்ன வந்ததுன்னா, இன்னொரு சிஸ்டர் வந்து எனக்கு மேரேஜ் இருக்கு வேலவன் நெக்ஸ்ட் மந்த், அதனால நீங்க சொல்றதை கேட்டு நான் வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி இன்னொரு கமெண்ட் வந்து ரொம்ப சென்டிமெண்டா வந்தது. இந்த எல்லா கமெண்ட்டுக்கும் நான் வந்து இந்த வீடியோல நான் பதில் சொல்ல போறேன். மறக்காம பாருங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான நியூஸும் இருக்குது. அதாவது சிபிஐ ரிப்போர்ட், அமெரிக்காவோட சிபிஐ ரிப்போர்ட் வந்து நாளைக்கு 12 மணிக்கு வந்து 6 மணிக்கு மேல வந்து இந்திய நேரப்படி வந்து வெளியாகுது. அந்த சிபிஐ ரிப்போர்ட்னா என்ன, அந்த சிபிஐ ரிப்போர்ட்னால நம்ம கோல்டுக்கு வந்து என்ன பாதிப்பு வர போகுது, அது மட்டும் இல்லாம நம்ம பிரதமர் மோடி ஏன் கோல்ட வந்து இப்போதைக்கு, அதாவது ஒரு வருஷத்துக்கு வாங்க வேணாம்னு சொல்லியிருக்காரு, ஏன் அவர் ஒரு வருஷத்துக்கு தங்கத்தை வாங்க வேணாம்னு சொல்லியிருக்காரு, இது எல்லாத்தையும் பத்தி தான் இந்த வீடியோல வந்து டீடைல்டா உங்களுக்கு நான் வந்து சுட சுட சொல்ல போறேன். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம என்ன உளர்றேன்னு சொன்ன அந்த நண்பர் இந்த வீடியோ மறக்காம பாருங்க. இதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நான் உளறேனா, இல்ல கரெக்டா பேசுறானா, இல்ல டேட்டா வச்சு உண்மையான தகவலை சொல்றேன்னா கமெண்ட்ல மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்பதான் நம்ம வேலவன் இன்ஃபோ ஹப் சேனல் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்ற தகவல் உண்மையா உங்களுக்கு பட்டுதுன்னா மட்டும் நீங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போலாமா? வெல்கம் பேக் டு வேலவன் இன்ஃபோ ஹப் சேனல். முதல்ல நம்ம பிரதமர் மோடி ஐயா ஏன் வந்து தங்கத்தை வந்து ஒரு வருஷத்துக்கு வாங்க வேணாம் அப்படின்னு சொன்னாரு நம்ம பார்த்தலாம். என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மத்திய கிழக்கு நாடுகள் நடக்கிற அமெரிக்க ஈரான் போர் நடக்குதுல, அதனால வந்து இந்த கச்சா எண்ணெய் விலை வந்து தாறுமாறா ஏறி இருக்கு மக்களே. இதனால நம்ம கச்சா எண்ணெயில வாங்குறதுக்கு வந்து ரொம்ப செலவு பண்ணி, அதாவது டாலரை செலவு பண்ணி அதிகமா நம்ம நாட்டுக்கு இறக்குமதி பண்ண வேண்டியதா இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பொதுமக்களாகிய நம்ம என்ன பண்றோம்னா தங்கத்தை வந்து வாரி குவிக்கிறதுனால நம்ம மறுபடியும் என்ன பண்றோம்னா டாலர் அதிகமா செலவு பண்ணி வெளிநாடுகள்ல இருந்து தங்கத்தை இறக்குமதி பண்றோம். ரெண்டு பக்கமா வந்து நம்ம செலவு அதிகமா பண்ணி, அதாவது டாலரை வந்து அதிகமா கொடுத்து நம்ம வந்து ரெண்டு பொருள், அதாவது ஒரு பக்கம் கச்சா எண்ணெய், ஒரு பக்கம் தங்கம், இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போதைக்கு அதிக செலவு பண்ணி நம்ம இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். இதனால நம்ம நாடு வந்து அதிகமா செலவு பண்ணுதுன்னு நம்ம ஐயா மோடி அவர்கள் கணிச்சிருக்காரு. இதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்ம நாட்டுக்கு தேவை போக்குவரத்துக்கு தேவையான பெட்ரோல் டீசல் தான் நம்மளுக்கு தேவை. தங்கம் இப்போதைக்கு முக்கியம் கிடையாது. அதாவது தங்கத்தை நம்ம வாங்கி வீட்டுல தான் வைக்க போறோம். ஆனா நம்ம நடமாடுறதுக்கு வந்து இந்த பெட்ரோல் டீசல் தான் முக்கியம். அதனால ஒரு பக்கம் வந்து நம்ம செலவை குறைச்சிக்கலாம். அதாவது தங்கம் வாங்குற செலவை, அதாவது தங்க இறக்குமதி செலவை வந்து நம்ம குறைச்சிட்டா அது நம்ம நாட்டுக்கு சேர ஒரு தேசப்பற்று மாதிரி இருக்கும் நம்ம மோடி ஐயா சொல்றாரு. அதாவது ரொம்ப செலவு அதிகமாகுது, அதாவது டாலர் வந்து அதிகமா செலவு பண்ணி தான் ரெண்டுத்தையும் இறக்குறோம். இது ரெண்டுத்துல எது முக்கியம்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்போதைக்கு இந்த கச்சா எண்ணெய் தான் நம்மளுக்கு முக்கியம். தங்கம் இப்போதைக்கு நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. இந்த நோக்கத்துலதான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தங்கம் வாங்குறத குறைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவான அவர் முடிவெடுத்திருக்காரு. பொது மக்கள்கிட்டயே நேத்து வந்து ஹைதராபாத்ல வந்து அவர் சொல்லியிருக்காரு. இப்ப புரிஞ்சதுக்கலாம் ஏன் அவர் வந்து தங்கத்தை இப்போதைக்கு வாங்காதீங்க அப்படின்னு சொன்னாருன்ட்டு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சிபிஐ ரிப்போர்ட். இந்த சிபிஐ ரிப்போர்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல பட்ஜெட் போடுவோம் பாத்தீங்களா, அதாவது மளிகை சாமான்ல இருந்து பெட்ரோல் விலை வரைக்கும் எவ்வளவு ஏறிக்கின்ற ஒரு பட்ஜெட் போடுவோம் பாத்தீங்களா, அதே மாதிரி தான் அமெரிக்காவோட விலைவாசி எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு அந்த நாட்டு அரசாங்கம் போடுற கணக்கு தான் இந்த சிபிஐ ரிப்போர்ட், அதாவது கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க. இந்திய சிபிஐ ரிப்போர்ட் வந்து மே 12 இந்திய நேரப்படி நாளைக்கு மாலை 6 மணிக்கு வந்து வெளியிடுறாங்க. இந்த சிபிஐ ரிப்போர்ட்ல வந்து அமெரிக்காவோட பணவீக்கம் வந்து குறையாம அதிகமா இருந்ததுன்னு வச்சுங்களேன், அமெரிக்கா பெடரல் பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா, விலைவாசி இன்னும் குறையல, அதனால பணவீக்கம் அதிகமா இருக்குன்றதுனால பெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கண்டிப்பா குறைக்க மாட்டாங்க. அப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கலன்னா என்ன ஆகும்னா, டாலர் மதிப்பு ஸ்ட்ராங் ஆகும். டாலர் மதிப்பு ஸ்ட்ராங் ஆச்சுன்னா என்ன ஆகும், கோல்ட் ரேட் வந்து கீழே இறங்கி தான் ஆகணும். இது ஒரு லாஜிக். இதுதான் தங்க இறங்குறதுக்கு ஒரு முக்கியமான லாஜிக்கா பார்க்கப்படுது மக்களே. இதை நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. இதுதான் நான் சொன்ன தங்க ஏன் வந்து குறைய போகுது அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த விஷயம். சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா, நம்ம கெவின் வார்ஸ்க்கு வந்து இன்னைக்கு தான் வந்து அமெரிக்காவோட செனட் சபையில வந்து மீட்டிங் நடக்குது, அதாவது ஓட்டிங் நடக்குது. பெடரல் பேங்கோட சேர்மனை தேர்ந்தெடுக்குது. ஒருவேளை கெவின் வார்ஸ் வந்து வின் பண்ணிட்டு சேர்மனா வந்தா கூட இந்த பெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இந்த வரப்போற மே 12 சிபிஐ ரிப்போர்ட் இருக்குங்களா, அதை வச்சுதான் அவர் வந்து மறுபடியும் வந்து பப்ளிக்ல ஒரு மீட்டிங் கொடுப்பாரு.
போறாரு. அந்த மீட்டிங்ல வந்து கண்டிப்பா அவர் வந்து பணவீக்கம் வந்து அதிகமா இருந்ததுன்னா கண்டிப்பா அவரை வந்து கெவின் வார்ஷ் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கண்டிப்பா ஏத்த மாட்டாரு. ஏன்னா அவர் வந்து எப்பவுமே வந்து பணவீக்கம் குறைவா இருக்கணும்னு அவர் எண்ணுவாரு. அதனால கெவின் வார்ஷ் வந்தா கூட கண்டிப்பா ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைக்க மாட்டாரு. சோ அதனால வந்து கோல்ட் ரேட் வந்து குறைவே வாய்ப்பு அதிகமா இருக்குது மக்களே. நம்ம பிரதமர் மோடி ஐயா ஒரு பக்கம் சொன்னாரு, நான் சொன்ன இந்த கெவின் வார்ஷ் விஷயம் இது எல்லாமே சேர்ந்து கோல்ட் ரேட்டை வந்து கம்மியாகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்குது. உங்க நாலேஜ் பிரகாரம் நீங்க என்ன நடக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க, சரிங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா ஈரான் போர். இப்போ அமெரிக்கா ஈரான் போர் என்ன நிலைமையில இருக்குன்னா, முந்தைய நேரத்து கூட என்ன பண்ணிருக்காங்க, அமெரிக்கா வந்து ஈரானுடைய கச்சா எண்ணெய் கப்பலை வந்து தாக்கியிருக்காங்க. அதனால வந்து போர் பதற்றம் வந்து இப்போ வரைக்கும் குறையாம இருக்கு. அதனால அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுதுன்னு என்ன கணிக்க முடியாத சூழ்நிலை தான் இப்போதைக்கு இருக்கு மக்களே. அதுக்கப்புறம் என்னன்னா, மே 12க்கு அப்புறம் இந்த சிபிஐ ரிப்போர்ட் வந்த பிறகு என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோல்ட் ரேட் வந்து இப்போதைக்கு நம்ம பிரதமர் மோடி ஐயா வேற கோல்டு வாங்க வேணாம்னு சொல்லியிருக்காருல, அதனால என்ன நடக்குன்னா கோல்ட் ரேட் வந்து கண்டிப்பா குறையவே வாய்ப்பு அதிகமா இருக்கு மக்களே. அதனால பொறுமையாவே இருங்க, பொறுமையா இருங்க. சப்போஸ் உங்களுக்கு அர்ஜென்ட் எமர்ஜென்சினா கல்யாணத்துக்கு கண்டிப்பா நீங்க வாங்கி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. இருந்தாலும் நான் வந்து முதலீடு பண்றவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, கண்டிப்பா பொறுமையா இருங்க. நீங்க வாங்குற ஐடியா இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா வாங்குங்க, மொத்தமா உங்ககிட்ட இருக்கிற பணத்தை போட்டுறாதீங்க. ₹100 இருந்தா இப்போதைக்கு ₹5 கோல்ட வாங்க, மீதி ₹95 அப்படியே வைங்க. ஏன்னா இப்ப நம்ம மோடி ஐயா வேற சொல்லியிருக்காரு, இதனால இந்த நியூஸ்னால வந்து கோல்டு விலை வந்து யாரும் வாங்காததுனால என்ன ஆகும்னா கோல்டுக்கு வந்து டிமாண்ட் குறைஞ்சு அப்ப வந்து தங்க விலை வந்து கீழே இறங்குறதுக்கு ரொம்ப அதிகமாக வாய்ப்பு இருக்குது மக்களே. அதனால பொறுமையா இருங்க, ஜாக்கிரதையாவே இருங்க, ஜாக்கிரதையா இன்வெஸ்ட் பண்ணுங்க, சரிங்களா? இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம வேலவன் இன்ஃபோ ஹப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேலவன். டாடா, பை பாய்.